மினசான் கொன்னிச்சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது N4 உடைய வெக்காபுலரி கொஷின்ஸ் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மொந்தாயோன் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வாசிக்கலாம். மொந்தாயோன் கசம்பு, அதாவது கசம்புனா என்ன, அண்டர்லைன். நோ புன்தோ தாய்தாய் ஒனாஜி இமினோ புங்கா அரிமாசு. ஸோ சிமிலர் மீனிங்கில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இச்சி நீ சாயோங் கரா இச்சிபான் இ மோனோ ஹிதோட்ஸு யாராந்தே குதாசாய். ஸோ 1 2 3 4லேருந்து பெஸ்ட் ஆன்சரை சூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீ நென் மாயேனி கியோதோயே இக்கிமாஷ்தா. ஸோ நீ நென் மாயே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், 2 years agoன்னு அர்த்தம். கியோதோங்கிறது பிளேஸு, இக்கிமாஷ்தா அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கீழே உள்ளதை ஒன்று ஒன்றா வாசித்து பார்க்கலாம். கீனோ கியோதோயே இக்கிமாஷ்தா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கியோதோயே இக்கிமாஷ்தா அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் சேம் தான். அப்போ நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த இடம் மட்டும்தான், இந்த வேர்ட் மட்டும்தான். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கீனோ அப்படிங்கிறது என்ன, எஸ்டர்டேன்னு அர்த்தம். அதனால் இதான் ஆன்சராக இருக்க முடியாது. ஒத்தோதோய் அப்படின்னா என்ன அர்த்தம், டே பிஃபோர் எஸ்டர்டே. ஸோ அதுவும் ஆன்சராக இருக்க முடியாது. கியோனென் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர். ஸோ அதுவும் ஆன்சராக இருக்க முடியாது. ஃபோர்த்து பாருங்கள், ஒத்தோதோஷின்னு இருக்குது. ஒத்தோதோஷினா தான் என்ன அர்த்தம், 2 years பேக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். இங்கே கீழேயும் இது ரே, அதாவது எக்ஸாம்பிள்ங்கிறதுனால ஆன்சர் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமில் மார்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம கொஷின்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறோம். என்ன இருக்குது, ஒத்தோத்தோவா அனோ கிஸ்ஸத்தேந்தே அருபாய்த்தோ ஓ ஷ்டே இமாஸ். ஒத்தோத்தோ அப்படிங்கிறவங்க யார், உங்களுடைய யங்கர் பிரதர், சரியா? ஒத்தோத்தோ அப்படிங்கிறது யங்கர் பிரதர். அனோ கிஸ்ஸத்தேன் அப்படிங்கிறது கெஃபே, காஃபி ஷாப். அருபாய்த்தோ அப்படிங்கிறது என்ன அர்த்தம், பார்ட் டைம்னு அர்த்தம். ஸோ பார்ட் டைம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அனோ கிஸ்ஸத்தேந்தே, ஒத்தோத்தோவா அனோ கிஸ்ஸத்தேந்தே அப்படிங்கிறது எல்லாமே சிமிலராக இருக்குது நம்மளோட கொஷின் சென்டென்ஸோட. ஸோ அதை நம்ம வாசிக்க வேணாம், திரும்ப திரும்ப அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். அது இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். மத்தே ஈமாஸு அப்படின்னா என்ன அர்த்தம், வெயிட்டிங்னு அர்த்தம். ஸோ இது சிமிலர் மீனிங்காக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர் இல்லை. அத்தராய்த்தே ஈமாஸ், ஆமாம், அருபாய்த்தோ அப்படிங்கிறதும் வேலை பார்க்குறது தான். ஸோ ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் மே பி த ஆன்சர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கோஹியோ நொந்தே ஈமாஸ், ஸோ ட்ரிங்கிங் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு. தொமோதாச்சித்தோ ஹனாஷ்தே ஈமாஸ், ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தப்பு. நம்மளோட கரெக்டானது என்ன, செகண்ட் ஒன் தான். ஹதராய்த்தே ஈமாஸு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒர்க்கிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, வத்தாஷிவா சுயேகா சுகிதேஸ். சுயே அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்விம்மிங்னு அர்த்தம். சுகிதேஸ் அப்படிங்கிறதுக்கு லைக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி நம்ம முன்னாடி என்ன பண்ணோமோ அதே மெத்தட் தான். ஸோ வத்தாஷிவா எல்லாத்துலேயும் சேம் இருக்குது, சுகிதேஸு எல்லாத்துலேயுமே சேம் இருக்குது. நடுவில் உள்ள அந்த ஒரு வேர்டு தான் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஹஷிரு நோகா, ஹஷிரு நோகா அப்படின்னா என்ன அர்த்தம், ரன்னிங்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். ஒயோகு நோகா, ஒயோகு நோகா சுகிதேஸ், ஒயோகு நோகா கிராய்தேஸ் அப்படிங்கிற ஃபார்மேட் நீங்கள் கிராமரில் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வெர்பை நம்ம ஆக்ஷனை பாயிண்ட் பண்ணுற ஒரு நவுனாக மாத்திரம். எப்படி, நோ அப்படிங்கிறத சேர்த்து அந்த கிராமர் ஃபார்மேட்டில் வந்திருக்கும் இது. ஸோ ஒயோகு நோகா அப்படிங்கிறது என்ன, ஸ்விம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் வருது. ஸோ ஸ்விம் பண்ணுறதுன்னு அர்த்தம் வர்றதுனால நம்மளுக்கு செகண்ட் ஒன் தான் ஆன்சர். இருந்தாலும் மீதி ரெண்டையும் பார்த்துடலாம். கோஹாவோ தபேரு நோகா, அதாவது ரைஸ் சாப்பிட்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ தேர்ட் இஸ் நாட் தி ஆன்சர். ஹோனோ யோமுனோகா, ஸோ புக்கு படிக்கிறது அப்படிங்கிற விஷயம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆன்சர் இல்லை. ஆன்சர் என்ன, செகண்ட் ஒன், வத்தாஷிவா ஒயோகு நோகா சுகிதேஸ். நெக்ஸ்ட் பார்ப்போம். 28th கொஷின் என்ன இருக்குது, சொரேவோ கீத்தே பிக்குரிஷிமாஷ்தா. சொரே அப்படிங்கிறது
that அப்படிங்கிற அர்த்தம். கீதே அப்படிங்கிறது தே ஃபார்மில் வந்திருக்கு. ஸோ தே ஃபார்மில் வரும்போது நம்ம சொல்ல போனால் தமிழில் கேட்டு அப்படின்னு அர்த்தம். பிக்குரி ஷிமாஷ்தா அப்படிங்கிறது என்ன? சர்ப்ரைஸ்ட். ஓகே, சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொரேயோ சேமாக இருக்குது, கீதேயும் சேமாக இருக்குது. ஸோ வி டோன்ட் ஹாவ் டு மைண்ட் அபவுட் தட். வராய் மாஷ்தா அப்படிங்கிறது என்ன? ஸ்மைல்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ பிக்குரி ஷிமாஷ்தா அப்படிங்கிறது சர்ப்ரைஸ்டுன்னு அர்த்தம். ஸோ ஸ்மைல்டுக்கு வராது. கொமாரி மாஷ்தா, கொமாரி மாஷ்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரபிள்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் ஆன்சர் வராது. ஒக்கோரி மாஷ்தா, ஒக்கோரி மாஷ்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் ஆங்க்ரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இல்லாட்டி அஃபெண்டட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரலாம். ஸோ யூஸ்வலாக ரொம்ப கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த அர்த்தத்தில் வரும். அதுவும் ஆன்சர் கிடையாது. ஆன்சர் நம்மளுக்கு மீதி இருக்கிறது ஃபோர்த் ஒன் தான் இருக்குது. ஒதோரோக்கி மாஷ்தா, ஒதோரோக்கி மாஷ்தா அப்படிங்கிறதுக்கும் என்ன அர்த்தம்? சர்ப்ரைஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய அர்த்தம். ஸோ ஃபோர்த் ஒன் தான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். அனோஹிதோவா உத்சுகுஷி தேசுனே. உத்சுகுஷி அப்படின்னா என்ன? பியூட்டிஃபுல்னு அர்த்தம். அனோஹிதோவா அப்படிங்கிறது சேமாக இருக்கா? ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் தட் ஆஸ் யூஷுவல். கிரே தேசுனே அப்படின்னு இருக்குது, கெங்கி தேசுனே அப்படின்னு இருக்குது, ஒமோஷிரோய் தேசுனே அப்படின்னு இருக்குது, வக்காய் தேசுனே அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம கீழேருந்து இப்போ போவோம். வக்காய் தேசுனே அப்படின்னா என்ன அர்த்தம்? யங் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு ரீஅட்ஜெக்டிவ். ஸோ யங்குன்னு இல்லை, இங்கே வந்து பியூட்டிஃபுல்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர் ஆன்சர் வந்துட்டு கிடையாது. மோஷிரோய் மோஷிரோய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ட்ரெஸ்டிங்னு அர்த்தம். ஸோ இதுவும் வந்து ஆன்சர் இல்லை. கெங்கி தேசுனே அப்படின்னா என்ன அர்த்தம்? எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எனர்ஜெட்டிக்னா பியூட்டிஃபுல் இல்லை. ஸோ அர்த்தம் சரியாக வரல, அதுவும் ஆன்சர் இல்லை. கிரே தேசுனே அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய ஆன்சர். இந்த கிரேயும் கெங்கி அப்படிங்கிறதும் நான் அட்ஜெக்டிவ். க்ளீன், பியூட்டிஃபுல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரலாம். ஒமோஷிரோய் வக்காய் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். நம்மளுடைய ஆன்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தால் அனோஹிதோவா கிரே தேசுனே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ லாஸ்ட் கொஷின் போயிடலாம். இந்த மாதிரி கொஷின் வந்துட்டு நிறைய வரும். இந்த 30th கொஷின் இருக்கு இல்லையா, இந்த மாடலில். கொனோ குனிவா கொமேயோ யூனியோஷ்தே இமாஸ். கொமே அப்படிங்கிறது என்ன? ரைஸு. குனி அப்படிங்கிறது வந்து கண்ட்ரி. யூனியூ அப்படிங்கிறது என்னென்னா இம்போர்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த கண்ட்ரி வந்துட்டு ரைஸை இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ கண்டினியூஸ் டென்ஸ், ஏன்னா மாதம் வந்திருக்கு. ஸோ இம்போர்ட்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் அதை பார்த்துருவோம். இம்போர்ட்னா என்ன அர்த்தம்? இன்னொரு கண்ட்ரிலேருந்து இந்த பர்டிகுலர் இந்த கொனோ குனின்னு சொல்லியிருக்காங்களே, இந்த கண்ட்ரி வாங்கிட்டு இருக்காங்க. ஆன்சரை ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். கொனோ குனிவா கொமேயோ ஹொக்கானோ குனினி உத்தே இமாஸ். இந்த கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு ரைஸ் விற்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. உத்தே இமாசு அப்படிங்கிறது என்ன? செல்லிங் அப்படின்னு அர்த்தம். பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கண்ட்ரி, இந்த கொனோ குனி அவா அப்படின்னு இருக்கே, கண்ட்ரி ஏன்னு வச்சுக்கோ, அந்த கண்ட்ரி தான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஆன்சர் இல்லை. கொனோ குனிவா கோமேயோ ஹொக்கோனோ குனிகாரா மொராத்தே இமாஸ். இது வந்துட்டு கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னொரு கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரி இம்போர்ட் தானே பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ வாங்கிட்டுருக்காங்கன்னு தான் அர்த்தம். திஸ் மேபி தான் ஆன்சர். இதனால மீதி ரெண்டு உள்ளதையும் செக் பண்ணிடலாம். கொனோ குனிவா குமேயோ ஹொக்கானோ குனிகாரா கத்தே இமாஸ். ஓகே, கத்தே இமாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் வந்துட்டு கரெக்டான ஆன்சராக இருக்கலாம். மொராத்தே இமாஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃப்ரீயாக வாங்குறது. கத்தே இமாசு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பைசா கொடுத்து நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது அர்த்தம். ஃபோர்த் ஒன் பாருங்கள். கொனோ குனிவா கோமே ஓ ஹொக்கானோ குனினி அகேத்தே இமாஸ். இந்த கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அரிசி இருக்கு இல்லையா, ரைஸை வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அகேத்தே இமாஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? டு கிவ் டு சம்ஒன் அர்த்தம். மொராத்தே இமாஸ் வந்துட்டு டு ரிசீவ் ஃப்ரம் சம்ஒன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஆன்சராக இருக்க முடியாது. நம்ம மொராத்தே இமாசு கத்தே இமாசுக்குள்ளே தான் இப்போ நம்ம வந்துட்டு ஆன்சரை சூஸ் பண்ணணும். யூனியூஷ்தே அப்படின்னு இருக்கும்போது இம்போர்ட் அப்படிங்கும் போது நம்ம வந்து பைசா கொடுத்து வாங்குகிறோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம தேர்டை தான் சூஸ் பண்ணணும், செகண்டை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்? மொராத்தே இமாசுன்னு இருக்குது. யூஆர் நாட் ஜஸ்ட் ரிசீவிங், யூஆர் பேயிங் மனி அண்ட் கெட்டிங் சம்திங்ஸ் பேக் டு யுவர் கண்ட்ரி அப்படிங்கும் போது நம்ம வந்து தேர்ட் ஒன் தான் வந்து ஆன்சராக வரும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வொக்காபுலரி கொஷின் ஒரு 5 கொஷின் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்த கொஷின் எல்லாமே வந்துட்டு JLPT வெப்சைட்டில் ஒர்க் புக் அப்படிங்கிற
பார்ட்டில் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லா லிங்க்ஸையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.